அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 7.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். 6th சம் பாருங்கள். இன் ஃபிகர் 7.21 AC equal to AE, AB equal to AD and angle BAD equal to angle EAC. Show that BC equal to DE. இதான் கொஷின். நம்மளுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த சைட்ஸ் எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிள் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? BAD. இது B, இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் A. BAD இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு சொல்லியிருக்கிறது இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளும் அடுத்து சொல்லியிருக்காங்க எதுன்னு பாருங்கள், EAC. இங்கே இருக்கக்கூடிய EAC இந்த ஆங்கிளும் எப்படி இருக்குது? ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன கொஷினில் கேட்குறாங்க நம்ம அதை அடுத்து நம்ம நோட் பண்ணிக்கணும். கொஷினில் என்ன கேட்குறாங்க? BCDE இதுதான் நம்ம ஈக்குவல் சொல்லணும். BC இங்கே இருக்குது, DE இங்கே இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டயக்ராம்லேயும் பாருங்கள், நம்மளுக்கு BD ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்குற ஆங்கிளில் அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது BC. அப்போ நம்மளுக்கு எது வரைக்கும் வேணும்? இங்கே Bலேருந்து C வரைக்கும் வேணும்னா இந்த ஆங்கிளில் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இது ஒரு ட்ரையாங்கிளாக, அதாவது ட்ரையாங்கிள் ABC அப்படின்னு நம்ம ஆக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அதில் ஒரு சைடு என்ன வந்துடும்? BCன்றது வந்துடும். ஸோ இதை வச்சு ட்ரையாங்கிள் ABC நம்ம எடுத்தோம்னா BC சைடை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு க்ளூ. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி அவங்க ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவங்க கொடுத்துருக்குற ஆங்கிள் கூட ஒரு DAC ஆங்கிள், ஆனால் சென்டரில் A வரணும். ஏன்னா எவ்வளோ தூரம் ஆல்ரெடி A எடுத்திருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா இங்கே இருக்கக்கூடிய இந்த DAC ஆங்கிளை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டோம் கொடுத்துருக்கிறதோட. அப்படின்னா நம்ம என்ன ஆக்கிடலாம், அந்த முழு ட்ரையாங்கிளாக மாற்றிட்டு BC கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு க்ளூ. அதே மாதிரி செகண்ட் பாருங்கள். செகண்ட் க்ளூ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கிறது எது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆங்கிள் எதை கொடுத்துருக்காங்க? EAC அவங்க கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி நம்மளுக்கு DE வேணும்னா, DE நம்மளுக்கு வேணும், இந்த DE நம்ம எடுக்கணுன்னா அவங்க கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிளோட நம்ம என்ன பண்ணணும், இதை கொண்டு மேட்ச் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அதே சேம் பார்ட். அப்போ நீங்கள் ட்ரையாங்கிள் இந்த இடத்துல என்ன எடுத்தால் போதும்? DAE ஆர் இப்போ ட்ரையாங்கிள் ADE. இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ADE இது முழுசாக ஒரு இப்போ நம்ம எப்படி ABC ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம், அதாவது இங்கே இருக்கிற ABCன்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துருக்கிற மாதிரி நம்ம இப்போ இந்த இடத்துல DAEன்னு சொல்லி ஒரு ADEன்னு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேட்ச் பண்ணும்பொழுது இங்கே DE கிடச்சிரும், இதுக்கு BC கிடச்சிரும். அப்போ இதுலேயுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அவங்க ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த DE சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நடுவில் இருக்கிற இந்த ஒரு பார்ட் ஆங்கிளை மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சென்ட்ரு பார்ட் தான் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன் பார்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம எதை தான் ஆட் பண்ணி ஆகணுன்னா அதையே DAC ஆங்கிளை தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது D. ஸோ இது எப்படி நம்ம சம்மில் போடலாம், இது க்ளூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எப்படி சம்மில் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற ஆங்கிள், சம்மில் கொடுத்துருக்குற ஆங்கிளை எழுதிப்போம். ஆங்கிள் BAD ஈக்குவல் டு ஆங்கிள் EAC இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் ABC அடுத்தது ட்ரையாங்கிள் ADE. நம்ம கரெக்டாக இந்த லெட்டர் மாறக்கூடாது. ABCனா ABC தான் வரணும், ADEனா ADE தான் வரணும். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நம்ம கான்கரன்ஸ் பார்க்குறதுனா எப்படி, ஒரு ட்ரையாங்கிள் மேலே அதே ட்ரையாங்கிள், அதாவது ஒரு ஃபிகர் அது மேலே இன்னொரு ஃபிகர் வைக்கும்பொழுது ரெண்டையும் சேர்த்து வச்சா ஒரே சைஸாக தெரியணும். நம்ம பொசிஷன் மாற்றினா அது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது ஒரே மாதிரி தெரியாது. ஸோ கரெக்டாக இப்போ இங்கே நான் AB எடுக்கிறேன்னா AD கரெக்டாக வரணும். ஸோ இங்கே AB வந்துச்சுன்னா இங்கே AD கரெக்டாக வரணும். ஸோ அதை நல்லா கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற ஆங்கிள் கூட, இப்போ நம்ம கொடுத்துருக்குற ஆங்கிள் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் ரெண்டுக்குமே காமன் பார்ட் என்ன வருது? DAC.
டிஏசி தான் காமன். இதை வேணால் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், சிஏடின்னு வேணாலும் எழுதிக்கலாம், தப்பு இல்லைனா நடுவில் ஏ வரணும். ஏ ஆங்கிள் தானே நம்ம ரெண்டுக்கும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் ஆன் போத் சைட். ஏன் இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ இந்த பிசி சைடு வேணும். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, பிசி சைடு வேணும்னா அந்த ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஆங்கிளை தான் நம்ம எடுத்தாகணும். அப்போ இது ஃபுல்லாக ஏபிசி வேணும்னா ஆல்ரெடி அவங்க வந்து பிஏடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கூட நம்ம எதை ஆட் பண்ணணும், டிஏசி ஆட் பண்ணிக்கணும். ஏன் டிஏசி ஆட் பண்ணணும் உங்களுக்கு நான் ரீசன் சொல்லிட்டேன். இதிலேருந்து இது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிற பிஏடி இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது இந்த நடுவில் இருக்கிற இந்த பார்ட்டு தான். ஸோ அதனால தான் அந்த ஆங்கிள் டோட்டல் ஏ வேணும்னா 1 + இந்த 2 ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுலேயும் ஆல்ரெடி அவங்க இதை கொடுத்துட்டாங்க, 1 கொடுத்துட்டாங்க, இது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதோட இந்த சைடு என்ன பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். அப்போ தான் 2 சைடு ஈக்குவல் ஆகும். அப்போ ஆல்ரெடி அவங்க இஏசி இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் இங்கே ஒரு 2 ஆட் பண்ணுறேன்னா இங்கேயும் 2 ஆட் பண்ணால் தான் ரெண்டும் ஈக்குவல் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ நான் இந்த சைடு நான் ஒரு பார்ட்டு நான் ஆட் பண்ணுறேன்னா அப்போ இந்த சைடும் நான் என்ன பண்ணணும், அதே பார்ட்டை ஆட் பண்ணால் தான் ஈக்குவலாக இருக்கும். அந்த காரணத்தினால நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் ப்ளஸ் ஆங்கிள் டிஏசி ரெண்டுக்குமே காமன் பார்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ அதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது டோட்டலாக ஃபுல்லாக ஆட் ஆகுது. அப்போ இது பெரிய ட்ரையாங்கிளாக இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் பிஏசி கிடச்சிரும். இங்கேருந்து பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், பிஏசி இந்த பெரிய ஆங்கிளாக இது ஒரே ஆங்கிளாக கிடச்சிரும் இந்த 1க்கு. அடுத்தது ஈக்குவல். அதே மாதிரி இந்த ரெண்டையும், இந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் இந்த சைடு நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இங்கே என்ன கிடைக்கும், இங்கே இஏ, இங்கே என்ன இருக்குது, இந்த சைடு டி இருக்குது. ஸோ இது கிடச்சிரும் நமக்கு ஆங்கிள் இஏடி. ஸோ இஏடி கிடச்சிரும். அடுத்தது இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம், இப்போ என்னென்னலாம் காமன் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏசி = ஏஇ. ஸோ கிவன் அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துருக்குறோம், ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ நம்ம ரெண்டே ட்ரையாங்கிளாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ இந்த ஆங்கிள் தான் நம்ம டோட்டலாக நம்ம கண்டுபிடிச்சி தான் நம்ம என்ன எடுத்துட்டோம், இதை தான் நம்ம எப்படின்னு சொல்லியிருக்கோம்னா முன்னாடியே ஆங்கிள் பிஏசின்னு சொல்லிட்டோம். இதோட டோட்டல் ஆங்கிளை பிஏசின்னு சொல்லிட்டோம். ஏன்னா நடுவில் இருக்கிற பார்ட்டை ஆட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது இந்த ட்ரையாங்கிளை இங்கே இருக்கக்கூடிய ஏடிஇ, இங்கே இருக்கக்கூடிய ஏடிஇ இந்த டோட்டல் ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நம்ம என்னென்னு எடுத்து வச்சுருக்கோம்னா இஏடி, ஆங்கிள் இஏடின்னு நம்ம ஆல்ரெடி இப்போ எடுத்துட்டோம். ஸோ முன்னாடி ஸ்டெப்பில் பேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னென்னலாம் சம்மில் கிவன் கொடுத்துருக்காங்க அந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, முன்னாடி பேஜ்லேயே சொன்னது தான், ஏசி வந்து ஏஇ ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இது கிவன் பாருங்கள். ஏசி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ஏசியும் அடுத்தது ஏஇ இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய ஏயும் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், செகண்டு ஆங்கிள் பிஏசியும் ஆங்கிள் இஏடியும் ஈக்குவல்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா அவங்களே கிவன்லேயே என்ன கொடுத்துருந்தாங்க, நம்ம இதிலிருந்து இது வரைக்கும் ஈக்குவல், அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் இதிலிருந்து இது வரைக்கும் 2 ஈக்குவல்னாங்க. நம்ம சென்டர் பார்ட் 2 ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு எவ்வளோ டிகிரியாக இருந்தாலும் 2 சைடாக ஆட் பண்ணும் பொழுது வேல்யூ மாறாது. அப்போ அதனால் இது 2 ஈக்குவல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து ஆங்கிள் வந்து ஈக்குவல், ஒரு சைடு ஈக்குவல் 2க்கும் எடுத்துட்டோம், ஒரு ஆங்கிளும் ஈக்குவல்னு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபி = ஏசி ஏடி, இதுவும் கிவன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கே இருக்குது பாருங்கள், ஏபி இந்த சைடு இருக்கக்கூடிய ஏபியும் இந்த சைடு இருக்கக்கூடிய ஏபியும் ஏடியும் இந்த சைடு இருக்கக்கூடிய ஏடியும் ஈக்குவல். இப்போ என்னென்ன வந்திருக்குது பாருங்கள், நம்மளுக்கு என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சைடு ஒரு ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, சைடு வந்துருச்சு, ஆங்கிள் வந்துருச்சு, திருப்பியும் சைடு வந்துருச்சு. நீங்கள் இப்படி இந்த சைடுலேருந்து எடுத்தாலும் சரி, ரைட் சைடு எடுத்தாலும் சரி, லெஃப்ட் சைடு எடுத்தாலும் சரி. இப்போது ஸோ சைடு ஆங்கிள் சைடு, இந்த ட்ரையாங்கிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சைடு
ஆங்கிள் சைடு. ஸோ மூணுக்குமே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் எஸ்ஏஎஸ் கான்கரன்ஸ் படி மூணுமே இது சைடு ஆங்கிள் சைடு இந்த ரூல்ஸ் படி என்ன ஆயிடுச்சு ஈக்குவல்னு வந்துட்டதுனால ட்ரையாங்கிள் ஏபிசி கான்கரன்ஸ் டு ட்ரையாங்கிள் ஏடி. என்ன ரூல்ஸ் படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஏஎஸ் கான்கரன்ஸ் படி, எஸ்ஏஎஸ் கான்கரன்ஸ் ரூல்ஸ் படி ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஏங்க மிஸ் இதை நான் மாற்றி மாற்றி எழுதக்கூடாதா, ரெண்டு சைடு 2 ஆங்கிள் அப்படி எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூவாக வரணும். இப்போ ஒரு சைடு எந்த சைடு ரைட் எடுத்தாலும் லெஃப்ட் எடுத்தாலும் மூணுமே லைனாக வரணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைடு எடுத்து பார்த்தீங்கனாலும் சைடு ஆங்கிள் சைடுன்னு தான் வரும். ஸோ இந்த கான்கரன்ஸ் படி என்ன ஆகிடுச்சு ஈக்குவல்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு கொஷின் வந்து என்ன இப்போ நான் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஷின் என்ன இந்த பியிலேருந்து சி வரைக்கும் இந்த பிசி வந்து என்ன, அடுத்தது இந்த டிஇ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சிபிசிடி ரூல் படி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு 2 ட்ரையாங்கிள் வந்து கான்கரண்ட்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய சைட்ஸ் வந்து எப்படி தான் இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ பிசியும் கண்டிப்பாக டிஇயும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ரூல் படி பிசியும் பிடியும் ஈக்குவல், டிஇயும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக முடிச்சிடணும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கில் இதை நான் கிளியராக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வச்சு காட்டி பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சு காட்டினே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ரஃப்பாக கூட இந்த ஒரு பேப்பரில் இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. இந்த 2 மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்களே 2 ஷீட் ரெடி பண்ணி இதை ஒன்று மேலே வைக்கும்பொழுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்களாகவே ஒரு ஷேப்பில் மெஷர்மெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்க ஒரு 2 ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். 3 சைடு வந்து 2 ட்ரையாங்கிளுக்கும் ஈக்குவல்னு நம்ம சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அதோடைய அதாவது 3 சைடு ஆங்கிள் சைடு 2 சைடு ஒரு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மேலே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு சைடும் எது நம்ம வேல்யூ பண்ணாமல் வச்சுருக்கோமோ அந்த சைடும் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், கரெக்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம சொல்கிறோம் இது ஈக்குவல் இங்கே ஈக்குவல் இங்கே ஈக்குவல் மூணுமே 2 ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவல். இது மூணுமே ஈக்குவலாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக சிபிசிடி ரூல் படி இந்த கரஸ்பாண்டிங் சைடும் ஈக்குவல். அதுதான் இதோடைய ரூல். இதுக்கு உங்களுக்கு எனக்கு இது இன்னும் கான்செப்ட் கிளியராக வேணும்னா நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய கான்கரன்ஸ் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது கிளியராக இருக்கும். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.